அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நீங்கள் காலையிலே அல்லது மாலையிலே இந்த 3 தடவை இதை சொல்லிக் கொள்ளுங்கள். இதை சொல்லிக் கொண்டால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்படாது. அது நான் கேரண்டி அப்படின்னு சொன்னான். அதனாலதான் சாப்பிடும் போது கூட அந்த உணவு நமக்கு பாய்சனாக ஆகிடக்கூடாது என்பதற்காக சொல்ல வேண்டிய விஷ்ணுகளை எல்லாம் சொல்லி சாப்பிட சொன்னான். சொல்வார்கள், நான் ஒரு திக்ர் சொல்லி தரேன், வெறும் 2 வரி தான் இருப்பாது. அதை ஓதி வந்தால் உங்களுக்கு எந்த கெடுதியும் வராது. அற்புதமான ஒரு திக்ர் சொல்லி தந்தாங்க. அந்த திக்ரை, இந்த செய்தியை சொன்னவர், இந்த அறிவிக்கக்கூடிய அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த அறிவிக்கிறதே அவங்கதான். என்னைக்குமே சஹாபாக்கள் ஒரு செய்தியை சொன்னா முதல்ல அதை செயல்படுத்திடுவாங்க, அமல் செய்வாங்க. ஹதீஸ்கள் அறிவிக்கிற சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டுவார். அது மாதிரி அவங்களுடைய முகத்துல ஒரு வாதத்துல பல வாதம் இருக்கு. பக்கவாதம், முகவாதம், வாய் கோணி இருக்கிற நேரத்துல முகவாதங்கள் பல வகை இருக்கு. அப்ப அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு வாதம், முகவாதம் ஏற்பட்டு போச்சு, வாய் கோணிச்சு. அப்ப சில பேர் அவங்க முகத்தை பார்த்தபடியே நின்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என் முகத்தை நீங்க பார்க்கறத பார்த்து நீங்க ஏதோ கேள்வி கேட்கிறீங்க. ஏங்க, நீங்க தான் இந்த ஹதீஸையே அறிவிச்சீங்க. இந்த திக்ரை சொன்னா அவங்களுக்கு காலையில் சொன்னா மாலை வரை கெடுதி விடாதுன்னு சொன்னீங்க. சொன்ன எனக்கே இந்த முகவாதம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை நான் தான் அறிவிச்சேன், ஆனா எனக்கே இப்படி ஏற்பட்டிருக்கு, அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த ஹதீஸ்ல எந்த விதமான கம்ப்ளைண்டும் இல்லை, இந்த ஹதீஸ்ல எந்த விதமான சந்தேகத்துக்குரிய விஷயமும் அல்ல. இன்னைக்கு நான் வேணும்னே ஓதல, டெய்லி ஓதி வந்த நான் இன்று நான் ஓதவில்லை. இன்று ஓதி இருந்தால் எனக்கு இது நடந்திருக்காது. நான் ஏன் ஓதல? வேணும் தான் ஓதல. இன்னைக்கு எது நடந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கா நம்ம அந்த கதை அல்லாஹ்வுடைய விதியை புரிஞ்சு கொள்ளணும். துன்பமே வந்தாலும் புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்கு தான் நான் என்ன செய்யல, நான் இதை ஓதல. அதனால் நான் ஓதியிருந்தால் இந்த வாத நோய் என்னை தாக்கி இருக்காது என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்களுக்கு பணிவிடை செய்தவர் ஒரு 10 பேர் இருந்தாங்க, முக்கியமான ஆட்கள். அவர்களுடைய தலைமை பணியாளர் யாருன்னு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கதான் எல்லா வெளியூர், உள்ளூர், வெளிநாடு எல்லா இடத்துலயும் கூட இருப்பாங்க. தலைமை பணியாளர் சொல்லுவாங்கல்ல, தலைமை, அவங்கதான் ஹெட். அவங்க சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினால சுமார் 80, 102 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு 80 வருஷம் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நபித்தோழர். ஒரு சர்வாதிகார ஆட்சி, அவங்க கடைசி காலத்துல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியாளராக மக்காவிலே கவர்னராக இருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ரொம்ப மோசமான, அவனுடைய ஆட்சியை திட்டி போட்டார். யாரோ போய் உறவு சொல்லிட்டாங்க, ஹஜ்ஜாஜ் அவர்களே, அனஸ் அவர்கள் உங்களை தாறுமாறாக கிழிக்கிறார். உடனே கைது பண்ண ஆள் அனுப்பிட்டான், போலீஸ் அனுப்பிட்டான். வந்தவனே எதுக்கு பையனை கைது பண்றீங்கன்னு கேட்டான். இல்ல, நீங்க அரசா கவர்னரை திட்டி இல்லாம. ஆமா, திட்டதான் செய்தேன். நல்லவர்களுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்கல, கெட்டவர்களுக்கு மரியாதை கொடுக்கல. அதனாலதான் நான் என்ன செய்தேன், தைரியமா என்ன செய்தாங்க சொன்னாங்க. ஹஜ்ஜாஜ் யூசுஃபே தைரியமா பேசினாங்க. வரலாற்றிலே உண்டு, அவனை ஏற்றி பேசினவங்க யாரும் உயிரோடு போனதா கிடையாது. அவன் கையாலேயே சுமார் 1,50,000 பேர் தான் கம்மி, 99,000 மேல அவன் என்ன செய்திருக்கான், கையாலேயே வெட்டியிருக்கான். தைரியமா சொன்னான். யார்கிட்ட பேசுற தெரியுமா, உனக்கு சாதாரண சாவை தரமாட்டேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறான்? உனக்கு சாதாரண சாவை தரமாட்டேன், அப்பத்துலன்னக ஷர்ர கத்லத்தின், உன்னை சித்திரவதை பண்ணி கொடூரமா கொலை பண்ணுவேன். அதெல்லாம் உன்னால முடியாது பண்ண. தைரியமா பேசினான். என் உயிர் உன் கையில இருக்குன்னு எனக்கு தெரிந்தால், என் உயிர் உன் கையில இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஒன்னே எனக்கு இருப்பேன், வணங்கி இருப்பேன். ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான். சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யறான், அடிக்க பாஞ்சான்.
அப்ப அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு கடைசி காலத்துல நான் பணிவிடை செய்வதனால ஒரு துவா ஒண்ணு எனக்கு சொல்லி தந்தா. அந்த துவாவை ஓதுனவங்களுக்கு காலையில ஓதுனா 3 பேர்னால பாதிப்பு ஏற்படாது. என்ன சொன்னாங்க? 3 பேர்னால எந்த அநியாயக்கார அரசனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அநியாயக்கார அரசன் ஒன்னால எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது, எந்த காட்டு மிருகங்களும் காட்டுல படுத்தா கூட காட்டு மிருகம் கூட ஒண்ணும் பண்ணாது. அதே போல செய்தானாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சில கிதாபுல வந்து சூரியத்தாலும் செய்வினையினாலும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நான் ஓதி இருப்பேன். அந்த கேரண்டில தான் உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். திடீர்னு பேசிட்டு இருந்தாப்புல அடிக்க பாய்ந்தான். பாய்ந்தவன் திடீர்னு ஏதோ கண்டு மிரண்டது போல பின்னாலேயே போனான். சபையோர்கள் கேட்டார்கள், அமைச்சர்கள் கூட இருந்தவங்க எல்லாம், அரசே இவ்வளவு தைரியமா பேசுறாரு, நீங்க இதுவரைக்கும் உங்களை ஏத்து பேசணும் யாரும் உயிரோடு இந்த இடத்தோடு போனதில்லை, ஆனா நீங்க இவரை வந்து மிரண்டு போய் நிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவருடைய தோல் புஜத்திலே 2 சிங்கம் என் கண்ணிலே தெரிகிறது. என்ன சொன்னா, ராய்ப்பு அல ஆத்தி கைகி அசதைனி அலைமைனி எகுஞ்சு அபுவாவோ, 2 வாயை பிளந்தபடி 2 சிங்கங்கள் நிற்கிறது. நான் நெருங்கினால் அந்த தலை வாயில போயிடும் போல தெரியுது. கடைசியில விளங்கிட்டான், இது ஒரு பெரிய தற்காப்புல இருக்கிறார் என்று. கடைசியில பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டான். தன்னுடைய மகனை ஏவி விட்டான். அவன் மகன் முகமது சொன்னா, முகமதே நீ அனஸ் அவர்களை போய் பாரு, 2 லட்சம் ரூபாய் கொண்டு கொடு, காசுக்கு விலை பேசுறான். முடியாதவங்க காசுக்கு விலை பேசுவாங்களா இல்லையா? 2 லட்சம் ரூபாய் பெட்டியில தர எப்படியாவது அவற்றை அந்த திட்டத்தை கத்துக்கணும். தான் ஒபாத்து ஆகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அடிமை அபான் அவர்களை அழைத்து, அபான் அவர்களே ரொம்ப காலமாக எனக்கு உதவியா இருந்தீர், உனக்காக நான் ஒரு சூழ்நிலை எங்களுக்கு சொல்லித்தந்து ஒரு திட்டத்தை சொல்லித்தரேன், எந்த காரணத்தை முன்னிட்டும் இது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, நீ சொல்லிக் கொடுக்க கூடாது, குறிப்பாக அநியாய காரணத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது சொன்னார்கள். அனசரில்லானு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவன் தெரிஞ்சு நீ படிக்கிறது இல்ல. அதுதான் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ ஹுவ ஸமீஉல் அலீம். இது சாதாரணமா ஒரு தமிழ்ல கூட எழுதி படிச்சுக்கிறது ஒரு சாதாரணமான வாயில நுழையக்கூடிய ஒரு வார்த்தை. இது என்ன விஷயம்னா, சஹாபாக்கள் என்னைக்குமே பயிற்சி பக்தியில முக்தி காணுவாங்க. அதாவது ஈராக்குக்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்துக்கு போயிருந்தாங்க. தன்னுடைய படையை முற்றுகையிட்டு இருந்தாங்க கிறிஸ்துவர்கள். அப்பொழுது ஆட்சி, அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு கிறிஸ்துவர்கள் நம்ம பேச்சுவார்த்தையில முடிச்சிருவோம், போர் வேண்டாம் அப்படின்னு மத்தியஸ்தத்துக்கு ஒத்து வந்தாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒத்து வரேன், இருக்கிறதுலே 3 வயசுல மூத்த ஆளா இங்க கொண்டு வாங்க. 350 வயசு அந்த நேரத்துல உள்ள வயசு. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வயசுல யாரும் வாழ முடியாது, அதிகபட்சமா 100, 102 போகும். அந்த நேரத்தில் ஈராக்கிலே 360 வயசு உள்ள அப்துல் மசீஹ் அது ஒரு கிறிஸ்துவர், ஒரு வயோதிகர் அவர் வந்தார். அவர்தான் பேச்சுவார்த்தை நடத்த வந்தார் கிறிஸ்துவர்கள் சார்பா. கையில வரும்போது கண்ணாடி பாட்டில் கொண்டு வந்தார். கையில ஏதோ கண்ணாடி பாட்டில் ஏதோ வச்சிருந்தார். என்ன பெரியவரே கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு விஷப்பாட்டல். அவர் என்ன சொன்னாரு, அந்த பெரியவர் என்ன சொன்னாரு, இது ஒரு விஷப்பாட்டல், இது எதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களோட பேச்சுவார்த்தை எங்க சமுதாயத்துக்காக நடத்த வந்திருக்கிறேன், உங்களுடைய பேச்சுவார்த்தையில எங்களுக்கும் எங்க சமுதாயத்துக்கு நன்மை இருந்தால் அதை போய் சொல்லுவேன், எங்களுக்கு பாதகமா இருந்தால் அதை சொல்றதோட இதை குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். உங்களுடைய பேச்சுவார்த்தை என்ன எல்லா நேரத்தையும் பேச்சுவார்த்தை ஒத்துக்கொண்டு சொல்ல முடியாதுல்ல, உங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஒத்து போகல, இதை போய் சொல்றதை விட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். இதுல உள்ள விஷயம் எப்படிப்பட்ட விஷயம்னா, இந்த விஷயத்துக்கு பேரே சும்முசான், இந்தியாவில தயாராகக்கூடிய ஒரு கொடிய பாம்பினுடைய விஷயம் சொல்றாங்க. அந்த விஷத்தை சாப்பிட்டா மந்திரித்தாலும் கேட்காது, ஊசி போட்டாலும் கேட்காது, அடுத்த உயிர் போயிரு, அவ்வளவு பவர்ஃபுல் விஷமா. அந்த சும்முசா விஷத்தை நான் கையில வச்சிருக்கிறேன்னு சொன்னார். என் கையில தான் அப்படின்னா, என் கையில தான் நான் அந்த விஷத்தை வாங்கிக்கிட்டு கையில ஊக்கி தேனை நக்கிற மாதிரி நக்கி குடிச்சாங்க. கையில ஊத்திக்கிட்டு எழுதினாங்க, நாக்கால நக்கி குடிச்சாங்க. பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி, யார் அப்படி நக்கி குடிச்சாரு விஷத்தை, பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி. என்னைக்குமே சஹாபாக்களுக்கு இந்த ஈமானுடைய பவர் அவ்வளவு பெரிய பவர். ஏன்னா நம்மெல்லாம் களிமா சொன்னது யார்கிட்டயோ நம்ம ஓதின, நமக்கு களிமா சொல்லி கொடுத்தது யாரு, ரசூலுல்லாஹ்ட்ட களிமா சொன்ன சஹாபாக்கள் எவ்வளவு பவர் இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்டயே இருந்து
அல்லாஹ்வுடைய தொடர்புல உள்ள அந்த ஈமானுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்க. அந்த ஈமானுடைய வலிமையை பாருங்க. அவ்வளவு தைரியம் இருக்கா நமக்கு? அப்படி நக்கி கொடுத்துட்டு தன்னுடைய நாடியால் தட்டார்னு ஒரு அடி அடிச்சாங்க நெஞ்சில. அப்படி குனிஞ்சு கொஞ்ச நேரம் குப்புன்னு உடம்பு வேர்த்துச்சு. அப்புறம் உஷாராயிட்டான், அரண்டிட்டான் அந்த ஆள். இப்படி சொன்னா இவர் என்ன சொன்னாலும் கேளுங்க, விஷமே அவருக்கு முடியல, விஷமே வேலை செய்யல. இவரெல்லாம் ஒரு தனி பயிற்சி பெற்ற ஆள் மாதிரி தெரியுது. இவரு என்ன பேசினாலும் இவர் என்ன சொன்னாலும் ஒத்துக்கோங்க, இவருக்கு 4 கோடி ரூபாய் கொடுத்துருவோம் வருஷத்துக்கு அப்படின்னு ஒத்து வந்துட்டான். வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருவோம் வரி? 4 கோடி ரூபாய், 80,000 வெள்ளின்னு சொன்னா. இன்னைக்கு கிடையாது 4 கோடி ரூபாய். நல்லா இருப்பீங்க, ஆளை விடுங்க அப்படின்னா. எப்படிப்பட்ட பயிற்சி பாரு. இந்த நிகழ்ச்சியை அடுத்து எழுதியிருப்பாரு வரலாறுல. இமாம் திம்மரி எழுதியிருப்பாங்க 7ஆம் நூற்றாண்டுல. ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்கள் ஒரு ஆலிம் இருந்தார், அபூ தர்தா. அவங்க உங்களுடைய அடிமை பெண் சொன்னாங்க, அபூ தர்தா அவர்களே, நீங்கள் மனிதனா அல்லது பேயா அப்படின்னு கேட்டார். சின்னா, நீங்க பிசாசா மனிதனா அப்படின்னு அந்த அடிமை பெண் கேட்டார். என்னை பார்த்து உனக்கு என்ன வித்தியாசம் தெரியலையா? மனுஷனா தெரியலையா? என்னை பார்த்து பேய் பிசாசான்னு கேட்கறிய? என்ன இல்ல, உங்களுக்கு 40 நாள் சோத்துல விஷம் வச்சு தரேன், சாகாம இருக்கீல அப்படின்னு. என்ன சொன்னா, உங்களுக்கு சோத்துல எத்தனை நாள் விஷம் வச்சு தரேன்? 40 நாள் விஷம் வச்சு தர்றேன், ஆனா நீங்க சாகாம இருக்கீங்க. ஆனா பாம்பு அவன் ஜின்னதான் என் விஷத்தால கொல்ல முடியாது. அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள், எந்த திக்ரை கொண்டு? இஸ்முல் ஆலம், உயர்ந்த திக்ரை கொண்டு திக்ர் செய்யக்கூடியவர்கள் நாங்கெல்லாம். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு சோறு சாப்பிடார்கள், எங்களுக்கு பாய்சன் எல்லாம் வேலை செய்யாது அப்படின்னா. நீ ஆமா, நீ என்ன சாவடிக்க திட்டம் போடுறான்னு கேட்டாங்க. இல்ல, விடுதலை ஆகணும், சாகடிச்சா விடுதலை ஆகலாம், அதுதானே தேவை. உன்னை விடுதலை தானே வேணும், உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போ அப்படின்ட்டான். மக்காவில் 2 ஆலிம்கள் இருந்தாங்க. ஃபக்ருத்தீன் தௌரிசி, பெரிய ஹதீசுக்களை மேதை அவங்க. ஃபக்ருத்தீன் தௌரிசின்னு ஒரு ஆலிம் இருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள ஆலிம்கள் எல்லாம் ஒரு கலையில திறமையா இருந்தா இன்னொரு கலையை வேற ஆளுடைய படிப்பாங்க. 2 ஆலிம்கள் இருந்தாங்க மக்கால. அவர் பேரு ஃபக்ருத்தீன் தௌரிசி, ஹதீஸ்ல பெரிய மேதை, ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ் படிச்சவங்க. அவங்கள்ட்ட தகியுத்தீன் ஹௌரானிங்கிற ஒரு ஆலிம். அவங்க எதுல சிறந்தவங்கன்னு சொன்னா, சட்ட பாகப்பிரிவு இருக்குல்ல, சொத்து சம்பந்தமான பாகப்பிரிவு இருக்குல்லங்க, அந்த பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க பெரிய மேதை. அப்ப என்ன செய்யறாங்க, ஷேக் ஃபக்ருத்தீன் தௌரிசி ஹதீஸ் கலை நிபுணர் என்ன செய்யறாங்க, பாகப்பிரிவினையை யார்கிட்ட போய் படிக்கிறாங்க, தகியுத்தீன் ஹௌரானி பாகப்பே கலை ஆலிம்கிட்ட போய் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சபையில ஒரு தேள் வருது. தேள் வரும்போது அந்த பாடம் நடத்திட்டு இருக்காங்களா, பாகப்பிரிவினை பாடம் நடத்திட்டு இருக்காங்கள, அந்த தேலை கையில எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. தேலை மீன் அல்லது சில மீன் வந்து துடிச்சிட்டு இருக்க கையில எடுத்து விளையாண்டு இருப்போம்ல, அது மீன் இல்லைங்க, தேலை. அது தேலை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க கிதாப் ஓதிட்டு இருக்கிறவங்க பாக்குறாங்க, என்னது நம்முடைய குருநாது தேலை கையில வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க, அப்படியே கிதாபு கீழே வச்சுட்டாங்க. இது என்ன நடக்குதுங்க, இதுக்கு என்ன விளக்கம்? அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க தான் பெரிய ஹதீஸ் கலையில பெரிய மேதையாட்ட, இதுல உள்ள விளக்கம் உங்க நீங்க படிச்ச ஹதீஸ் உங்களுக்கே தெரியணுமே. என்கிட்ட என்ன ஹதீஸ் இருக்கு? ஆமா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுரு மாஸ்மி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, எந்த விதமான தீங்கு ஏற்படாது. காலையில சொன்னா மாலை வரை, மாலையை சொன்னா காலை வரை ஏற்படாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நான் காலையில அதனால தேலை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். நீங்க விளையாடுங்க, உங்களுக்கு போட்டு தள்ளிடுங்க. நீங்க தேலை வச்சு விளையாடுங்க போகும். ஆக எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, சஹாபாக்களுடைய ஈமான்னா, ஈமானுங்கிறது உள்ளத்துல, உடலில, ரத்தத்துல, மூச்சில, பேச்சில எல்லாத்திலுமே அந்த வாடை இருக்கு. சும்மா சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அரசியல் கூட்டணி தேர்தலில் ஏற்படுதல, இந்த மாதிரி எல்லாம் சஹாபாக்கள்கிட்ட சந்தர்ப்ப ஈமான் இல்ல. தேவையான பள்ளியாசலுக்கு வர்றது, தேவையான நோன்பு வைக்கிறது, தேவையான தர்மம் கொடுக்கிறது, நல்ல குஷியா இருக்கிற நேரத்துல மறந்துறது, கஷ்ட நேரத்துல பள்ளியாசல் ஏமாத்துறது அல்ல, ஏமாலியா? எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி வாழ்ந்த அந்த பெருமக்கள் தன்னுடைய சொல்லுக்கு அப்படி ஒரு பவரை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனாலதான் ஒரு மனிதர் இருந்தாருங்க, அந்த மனிதர் வந்து புலி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார்.
இமாம் யாஃபி தன்னுடைய கிதாபை எழுதுவாரு, புலி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டு ₹1, ஒரு கட்டு ₹1. வாயில புல்ல அதான், எதையுமே சொன்னதில்ல. சக்கராத்து கால லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு கட்டு ₹1. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தா அந்த என்ன சொல்றாரு, ஒரு கட்டு ₹1. நல்ல விளங்குதா? இருக்கும் நம்ம நாவு எதிலே பயிற்சி அதிகமாக சொல்லிக் கொள்கிறதோ நம்முடைய வாழ்நாளில் அதிகமா. சின்ன பிள்ளைங்க பாருங்க, தூக்கும் போது ஏதாவது ஒண்ணு வளருவாங்க. காலையில எதை அதிகமா சொன்னாங்களோ பிரெஞ்சு மாறுகள் விளையாடுவாங்க, அதுதான் நாங்களோ. அப்ப நம்முடைய உணர்வு எப்படி இருக்கணும்? இதே சமயத்தில் இந்த செய்தி எழுதிட்டு யாபியமா அடுத்த ஒரு செய்தி எழுதுவாங்க. நல்லவர்களுடைய முடிவு பாருங்க. அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்த உடனே இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் த்வாஹா மா அன்ஸல்னா அலைக்குல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذிக்ரத்தல் லிமன் யக்ஷா தன்ஸீலன் மிம்மன் சக்ராத் கால அல்லாஹு லா இலாஹ இல்லா லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா 7 ஆயத் வாய்க்கிறாங்க. திரும்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. திரும்ப த்வாஹா மா அன்ஸல்னா. குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள், குர்ஆனுடைய திக்ரையே தன்னுடைய திக்ரா வைத்துக் கொண்டவர்கள் என்ன சொல்ல கொடுத்தாலும் குர்ஆன் தான் சக்கராத்து கால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திக்ரிலும் ஃபிக்ரிலும் குர்ஆனிலும் ஒரே மூச்சாக இக்லாஸாக சொல்லக்கூடிய உலக தூய்மையில லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக்கி கொள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.